அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று நவராத்திரியோட 8வது நாள். அடுத்த நாள் நவராத்திரி. ஆ அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி. இது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி. ஆ அக்டோபர் மாதம் சில கிரக நிலைகளோட மாற்றங்கள் நிறைய இருக்கு. அத பார்க்கணும், அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் லைவ்ல எப்படி இருக்கும் உங்களோட ஜாதகத்துக்கு, உங்களோட ராசிக்கு அக்டோபர் மாதம் பலன் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைவ்னு போட்டால் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்டேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சேனலை உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க மூலியமாகவும் சரி உங்களால் அவங்களுக்கும் சில விஷயங்கள் ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களோட எதிர்காலத்தை மேம்படுத்த வாய்ப்பாக இருக்கும். இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 30/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா பகல் மாலை 6 மணி வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது. ஸோ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் காலையில் 6:14க்கே முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க பூராட நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 5:58க்கும் சூரியன் மறைவு மாலை 5:59க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பகல் 2:59லிருந்து 4:29 வரை. யமகண்டம் காலை 8:58லிருந்து 10:28 வரை. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 11:58லிருந்து 1:29 வரை இருக்குது. இப்போ அஷ்டமி தீதியில் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் கிடையவே கிடையாது. சண்டை போடுறது, தானியம், இடம், சிற்பம், பெண்களோட நகைகள் சம்பந்தமான விஷயங்களை செய்யறதுக்கு உகந்ததாக இருக்கும். மற்றபடி சுபகாரியங்களுக்கோ நல்ல காரியங்களுக்கோ புதிய விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கோ ஏற்றதாக கிடையாது. சாமி வழிபாடு, இறை வழிபாடு நல்லது. ஸோ இன்னைக்கு நவராத்திரியோட 8வது நாள் நல்ல ஒரு விசேஷமான ஒரு நாளாக தான் இருக்குது. பூராட நட்சத்திரத்தில் பொறுத்தளவுக்கு கடன் தீர்க்க, நோயாளிகளை குளிக்க வைக்க மாதிரி ஏற்ற ஒரு நாள். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு மகிழ்ச்சி, ரிஷப ராசிக்கு தனம், மிதுன ராசிக்கு விருப்பம், கடக ராசிக்கு அமைதி, சிம்ம ராசிக்கு விரயம், கன்னி ராசிக்கு அன்பு, துலாம் ராசிக்கு திடம், விருச்சிக ராசிக்கு ஆதரவு, தனுஷ் ராசிக்கு புகழ், மகர ராசிக்கு நிதானம், கும்ப ராசிக்கு ஆதாயம், மீன ராசிக்கு சோர்வு. நாளை கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அமைதியாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. இது எல்லா ராசிக்கும் பொருந்தும். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள், செயல்கள் நிறைய இருக்குது. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதிகமான பொறுப்புகள்னால பதட்டங்களும் வருத்தங்களும் இருக்கத்தான் செய்யும். ஸோ காலையிலேயே நீங்கள் உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்த கோயிலுக்கு போயிட்டு செய்யக்கூடிய காரியங்களை பர்ஃபெக்டாக திட்டமிடுங்க. தொண்டு நடவடிக்கை அதாவது ஊனமுற்றோருக்கோ இல்லைன்னா நோயாளிக்கோ உதவுறது உங்களுக்கு நாளை சாதகமாக கொண்டு போக உதவியாக இருக்கும். உங்களோட இலக்குகளை அடையிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்குது. பொறுப்புகள் காரணமாக அதிகமான செலவுகள் இருக்குது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும். யாரையும் எதிர்பார்க்காம உங்களோட நீங்களே உற்சாகமாக பண்ணிட்டு நாளை தனியாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். சில சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை பிரச்சனை இல்லாமல் செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இன்னைக்கு பொறுப்புகள் காரணமாக குடும்ப விஷயத்தோட ரீசன்னால் தனக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது உறவில் முரண்பாடுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. இன்னைக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி பொறுமையாக தனக்கூட பேசுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஏமாற்றம் அளிக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பொறுப்புகள் காரணமாக மருத்துவ செலவுகளும் நிறைய தான் இருக்கும். செலவுகளும் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில அவசர தேவைகளும் இருக்குது. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். காரம், இனிப்பு சம்மந்தமான பிரச்சனை உணவு வகைகள தவிர்க்க வேண்டியது அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு, அதிர்ஷ்டமான நேரம் காலையில 6 மணி முதல் 7 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அப்பாவா இருக்காங்க. இப்போ நாள நிதானமா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்னைக்கு கொஞ்சம் கலவையான நாளா தான் இருக்கு. ஏதோ நல்லது மாதிரி மாயை இருக்கா மாதிரி இருக்கும். ஆனா பிரச்சனைகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா பார்த்து கொண்டு போறது நல்லது. நீங்க உங்கள சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் இன்னைக்கு ரொம்பவே கடினமா தான் இருக்கும். பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். நன்மை, தீமை யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்றது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வரதும், ஆன்மீக ஈடுபாடும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல தரும். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பணப்பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்கு. பணத்தால வீண் வாக்குவாதங்கள், விவாதங்கள் எழலாம். நண்பர்கள் கூடயும் சரி, உறவுகளுக்கிட்டயும் சரி, இன்னைக்கு கவனமா நாள கொண்டு போ வேண்டியது அவசியம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. பதட்டமான சூழ்நிலைகள் நெறைய இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட பதட்டமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள நீங்க பதட்டம் இல்லாம கவனமா திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்லுறவு இல்ல. அனுசரிச்சு போங்க. தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா டென்ஷன் ஆகாதீங்க. உங்களோட உறவுல இன்னைக்கு பிரச்சனைகள்னு ஒண்ணு ஆச்சுன்னா, அது ரொம்பவே சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கும். புரிதல அதிகப்படுத்திக்கிட்டு, அவங்களோட கருத்துக்கு மதிப்பு குடுத்து, நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு முடிஞ்சா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகத்துக்காக பணம் செலவு செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு ஆறுதலை தரும். தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். வீண் செலவுகள் கட்டுப்படுத்துங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண் எரிச்சல் இல்லன்னா உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. பல்வலியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை, அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 8 மணி முதல் 9 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அக்காவா இருக்காங்க. நாள நிதானமா, பொறுமையா கொண்டு போங்க. எதுக்கும் அவசரம் வேண்டாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலை பார்த்தீங்கன்னா, தெளிவாவும் கொஞ்சம் ஆ அப் புத்திசாலித்தனமா தான் இருப்பீங்க. புதிய நண்பர்கள் இல்லன்னா நண்பர்கள் கூட பு வெளியில போறது, சந்தோஷமா இருக்கிறது நல்லாவே இருக்கும். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கு. இல்லன்னுலாம் சொல்லல. அதனால என்ன ஒரு காரியம் செய்றதா இருந்தாலும், பொறுமையா, நிதானமா யோசிச்சீங்கன்னா, சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் இருக்கு. ஆனா பிரச்சனை ஆகாம பொறுமையா சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். நாள எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் கவனமா பண்ணீங்கன்னா, எல்லாமே நாள் முழுக்க சாதகமா, அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கும். உங்களோட திறமைக்கும், உங்களோட திறனுக்கும், எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள தன்னம்பிக்கையோட செய்வீங்க. அதனால வேலைகள விரைவாவும், விவேகமாவும், தவறுகள் இல்லாம செஞ்சு முடிக்க வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நல்ல ஒரு ஆ அ நல்லுறவு வளர வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகமாகறதுக்கும், அதே மாதிரி வெளியில போறனால மனசுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கும், இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும் ஏற்ற நாளா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும். ஆனா செலவுகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்தி, வங்கி இருப்ப அதிகப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தேவையான ஆற்றலோட இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிறதுனால, நாள் முழுக்க ஆரோக்கியத்தில பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உங்களோட அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அண்ணன். நாள மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா பயன்படுத்தினீங்கன்னா போதும். எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாவும், நல்லதாவும் இருக்கும். கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம், மகிழ்ச்சி எல்லாமே கலந்த நாள் தான். முன்னேற்றம் நல்லா இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. எதிர்பாராத பணவரவு இருக்கும். குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்துக்கு குறை இல்ல. அ கூட பொறந்தவங்களோட ஆதரவு ரொம்பவே மனசுக்கு தெம்பா இருக்கிற மாதிரி இருக்கும். வள அ சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத தனவரவோ இல்லன்னா வேலையில, தொழில்ல முன்னேற்றமோ நல்லாவே திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், இன்னைக்கு நீங்க தாராளமா எடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாள் சாதகமா தான் இருக்கு.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலை சம்மந்தமா சின்ன சின்ன பயணங்கள் இருக்கும். அது உங்களுக்கு கடின உழைப்பா இருந்தாலும், நல்ல ஒரு அபாரமான வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வளர்ச்சிக்கும், முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜாலியா, மகிழ்ச்சியா உங்களோட வேலைகள சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அங்கீகாரமும், பாராட்டும் நல்லாவே இருக்கும். வளர்ச்சிக்கும், எதிர்காலத்துக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அமைதியாவும், அன்பாவும் மனசுக்கு புரிதலோட நாள பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட அனுசரணையான போக்கு காரணமா உறவுல மகிழ்ச்சியும், சந்தோஷமும் இருக்கு. ஆ இனிமையான தருணங்கள அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு. தொணக்கூட சில முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும் நாள பயன்படுத்திக்கலாம். பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு குறிப்பா சொல்லணும்னா, பணம் சம்பந்தமான முடிவு எதுவா இருந்தாலும் தைரியமா எடுங்க. ஆ சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும். அதிக அளவுல வரவு இருக்கும். அதிகமா சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கவலையே இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற உறுதியும், தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கும். எந்த பாதிப்பும் இல்ல. மகிழ்ச்சியா நாள் போக வாய்ப்புகள் அதிகம். உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான நேரம் காலை மாலை 7 மணிலேருந்து 8 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அம்மா. நாள ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அனுகூலமான பலனை, சந்தோஷத்தை தரும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். உங்களோட செயல்கள்ல வெற்றி காண உங்களோட புத்திசாலித்தனத்த பயன்படுத்திக்குங்க. குடும்பத்தாரோட ஆதரவை எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் காலதாமதம் பண்ணாதீங்க. நீங்க தனிமையும் இல்ல தனித்தோ உங்களோட செயல்கள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. பொறுப்புகள் காரணமா குடும்பத்தார்ல பெற்றோர் கூடவும் சரி, இல்ல பிள்ளைகளோடயோ தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் உங்களோட பொறுமைய இழக்காம இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, ஆ வேலையில சிறப்பான பலன்கள் இருக்காது. கூடுதல் வேலை இருக்கிறனால, அது சுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். அது மகிழ்ச்சிய பாதிக்கிற மாதிரி இருக்கும். வேலைகள சிறப்பா திட்டமிட்டு செய்ய வேண்டிய நாள், தவறுகள் இல்லாம செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுற நாளா இருக்கும். நல்லுறவ தக்க வச்சுக்க சகஜமா பேசி பழக வேண்டிய நாள். ஆ முடிஞ்ச அளவுக்கு தொணைய அனுசரிச்சு போங்க. அவங்களுக்கு புரியிற மாதிரி சில விஷயங்கள எடுத்து சொன்னீங்கன்னா, நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, நிதி வரவு மிதமா தான் இருக்கும். ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, டபுள் மடங்குல இருக்கிற மாதிரி இருக்கும். சிக்கனத்த கடைப்பிடிக்க வேண்டிய நாளா இருக்கும். ஆன்மீக காரியத்துக்கு பணத்த செலவு செய்றது மனசுக்கு ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனை இல்ல. சேமிக்கலனாலும் பரவால்ல. வீண் விரயங்கள தவிர்த்தீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம். அதிக அளவுல நீர் பருக வேண்டியது நல்லது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா தங்கம், அதிர்ஷ்டமான நேரம் பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மனைவியா இருக்காங்க. நாள நிதானமா, பொறுமையா கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்னைக்கு கொஞ்சம் உங்ககிட்ட பய உணர்வும், அதே மாதிரி மனசுக்குள்ள ஒரு தளர்வும், ஒரு மாதிரி இனம் புரியாத வலிகளும் இருக்கிற மாரி தான் இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டத்த நம்பாதீங்க. அத நம்பினீங்கன்னா, நீங்க நெனைக்கிற பலன்கள் கிடைக்காது. கடினமா உழைங்க, கடினமா கஷ்டப்படுங்க. மனச அமைதியா வச்சுக்க, சினிமாக்கு போயிட்டு வாங்க, பாட்டு கேளுங்க. ஒருநிலைப்படுத்திட்டு நாள புத்திசாலித்தனமா கொண்டு போறது அவசியம். சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க இன்னைக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டு, தேவையில்லாத வாக்குவாதங்களோ, பிரச்சனைகளோ ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்க கிட்ட தான் பிரச்சனை. அடுத்தவங்களால பிரச்சனைகள் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. வேலை பளு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கவலைய ஏற்படுத்தும். அதே மாதிரி செய்ற வேலைகள்ல உங்களோட பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள்னால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காலையிலேயே கவனமா திட்டமிட்டு உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி பண்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட பேசுறதே பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கும். புரிதல் கொஞ்சம் ரொம்பவே கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுமையா, நிதானமா பேசினீங்கன்னா நல்லது. இல்லன்னா ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, முன்னாடி சொன்ன மாதிரி பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி பணத்த தேவையில்லாத செலவு செய்றத தடுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். வீண் விரயங்களோ, இல்லன்னா வீண் செலவுகளோ ஆகி, அ தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு
அ தோல் எரிச்சல் இல்லன்னா கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மத்தபடி பெருசா பாதிப்புகள் இல்லனாலும், ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலம், அதிர்ஷ்டமான நேரம் காலை 6 மணிலேருந்து 7 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு சகோதரியா இருக்காங்க. அது அக்காவோ, தங்கையோ யாரா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். நாள நிதானமா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாவே போகும். எந்த ஒரு தடை, தாமதங்கள் எதுவும் இல்ல. நெனச்ச காரியங்கள் நெனச்ச மாதிரி நடக்கும். அனுகூலமான பலன்கள் உண்டு. குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் உண்டு. நிறைவுக்கு குறைவு இருக்காது. திருப்தியான மனநிலையோட நாள மகிழ்ச்சியா கொண்டு போகலாம். குடும்பத்தாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள். உங்களோட நீங்க விரும்புற பலன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சாதகமான நாளா இருக்கு. மனசும் புத்தியும் ரொம்பவே தெளிவா இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும், எதிர்காலத்துக்கான திட்டங்கள் தீட்டுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். அது தொழிலா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு நல்லா இருக்கும். நாள் முழுக்க மகிழ்ச்சியோட இருப்பீங்க. தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கு. குடும்பத்தாரோட மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கடினமான வேலைகள கூட ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமை நல்ல ஒரு பலன் தரா மாதிரி தான் இருக்கு. நல்ல உங்களோட திறமைய வெளிக்காட்டி பேரும் பாராட்டும் எடுப்பீங்க. அடுத்தவங்க உங்க மேல அ வச்சிருக்கிற நம்பிக்கையும், மதிப்பையும் உயர்த்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாள். நல்ல ஒரு எதிர்காலத்துக்கான முன்னேற்றத்துக்கும் இந்த நாள் நல்லாவே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட மகிழ்ச்சியா பேசக்கூடிய ஒரு நாள். சுமூகமான உறவு இருக்கு. 2 பேரும் ஒண்ணா வெளியில போவீங்க. 2 பேருக்குள்ளேயே நல்ல நம்பிக்கையும், புரிதலும், அந்யோன்யமும் இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்து வகையில பணவரவு இருக்கு. கணிசமான தொகையை சேமிக்கவும் வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சந்தோஷத்துக்கும் குறையில்லாத ஒரு நாளா தான் இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற சிறந்த ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். மனசும் சரி, புத்தியும் சரி, உடலும் சரி ஆரோக்கியமான நாளா தான் இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அண்ணனா இருக்கு. நாள ஜாலியா கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்னைக்கு கொஞ்சம் நீங்க செய்ற செயல்கள்ல நெகட்டிவான பலன்கள் தரா மாதிரி இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தோட கொஞ்சம் பொறுமையா, நிதானமா யோசிச்சு செய்றது நல்லது. மனசுல ஏகப்பட்ட நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் விலக்கி விட்டுட்டு, பொறுப்பா ரெஸ்பான்சிபிலிட்டியோட நாள கொண்டு போங்க. பாசிட்டிவா கொண்டு போங்க. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. அப்பதான் மனசுல கொஞ்சம் இருக்கிற குழப்பங்கள்லாம் ஆகி, தெளிவாகி, மனசு நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓய்வெடுங்க, ரிலாக்ஸா இருங்க. பண சம்பந்தமான சிக்கல் இருக்கு. கொஞ்சம் கவனமா சூழ்நிலைகள கையாள்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். சவாலான சூழ்நிலைகள் இருக்கு. அதெல்லாம் கையாள வேண்டி இருக்கு. பொறுமையும், நிதானமும் ரொம்பவே தேவை. வேலைகள சிறப்பா திட்டமிட்டு கவனமா செஞ்சிடுங்க. தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்கள பகிர்ந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் லேசா எடுத்துக்கங்க. அது நட்போட பாசமா அணுகுனீங்கன்னா, தொணக்கூட கொஞ்சம் நாள் நல்லாவே போகிற வாய்ப்பு இருக்கு. ரொம்பவும் வருத்தங்கள் இருந்ததுன்னா, தொணைய வெளியில கூப்பிட்டு போய், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்றது நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி கம்மியா தான் இருக்கு. செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ அதனால இருக்கிற சேமிப்பு கரைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா செலவ கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அ உங்ககிட்ட மனநிலையில ஸ்திரத்தன்மை இல்ல. குழப்பங்கள் அதிகமா இருக்கு. சில அசௌகரியங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு கூலா இருங்க. ம நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு, நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 9 மணி முதல் 10 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மனைவி துணையா இருக்காங்க. யாரா இருந்தாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டமா தான் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்னைக்கு உங்களோட இலக்குகள அடைய கொஞ்சம் கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவை. சில சவால்கள் இருக்கு, தடைகள் இருக்கு. நேரங்கள் உங்கள சோதிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். எதுலயும் அவசரப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பலன் தர விதமா நாள் இருக்கும். நாள உற்சாகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. நாள பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ங்க.
குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகளோ, வாக்குவாதங்களோ எழாம பார்த்துக்குங்க. அனுசரிச்சு போறது நல்லதா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கு. சுமூகமா உங்களோட வேலைகள செய்ய முடியாது. மனசுல ரொம்பவே கவலை இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள நீங்களே அதிகமா குழப்பிக்காம, உங்களோட வேலைகள திட்டமிட்டு பிரையாரிடைஸ் பண்ணி, எதெல்லாம் சீக்கிரம் முடிக்கணுமோ அதெல்லாம் முதல்ல முடிச்சிருது. பிரச்சனைக்கு இல்லாம நாள கொண்டு போக உதவும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட முடிஞ்சா சகஜமா நடந்துக்குங்க. இல்லன்னா அப்படியே ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஏன்னா, என்ன ஒரு பேச ஆரம்பிச்சாலும் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு. வார்த்தைகள்ல நிதானம் போகும். அதனால பிரச்சனைகள் பெருசாகுற மாதிரி இருக்கு. கவனம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணத்த எச்சரிக்கையோட கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா தொலைக்கிறதுக்கோ, இல்லன்னா பணம் தேவையில்லாத செலவுகள் செஞ்சு விரயமாகறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலம், அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அப்பா, அப்பாவுக்கு வயசானவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமா தான் இருக்கும். தனுசு ராசிய பொறுத்தளவுக்கு அ தெளிவா, பொறுமையா நாள கொண்டு போனீங்கன்னா, கொஞ்சம் அனுகூலமான பலனா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிதானமா, அ அமைதியா மனச ஒருநிலைப்படுத்தி கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சந்தோஷத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல பலன் கிடைக்கும். உங்களோட நீங்க செய்ற விஷயங்கள் எல்லாமே அ அனுகூலமான பலனை ஏற்படுத்துற மாதிரி இல்ல. கொஞ்சம் கவனமா உங்களோட வேலைகள கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கும். வெறுமைய உணர்ற மாதிரி இருக்கு. தன்னம்பிக்கையோட இருக்க வேண்டியது அவசியம். மனசுக்குள்ள ஒரு மந்தமான மனநிலையும், குழப்பங்களும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, பய உணர்வு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நாள எந்த ஒரு காரியத்துக்கும் ஆ உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு, வர பிரச்சனைகள சமாளிக்கிறதுக்கு புத்திசாலித்தனமா நாள கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வ தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி, வளர்ச்சி இல்லாத ஒரு நாளா இருக்கு. வேலைகள ஒருமுகப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. சுமை அதிகமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு திறமையா கையாள வேண்டியது அவசியம். பதட்டம் இல்லாம நாள கொண்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நட்பான அணுகுமுறை மேற்கொள்றது நல்லது. தேவையில்லாத உணர்ச்சி வசப்படாம பார்த்துக்கிறது நல்லது. உறவுல மகிழ்ச்சிய பராமரிக்க முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட கேஷுவலா நாள எதையும் சீரியஸா எடுத்துக்காம, கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சாதகமான நாளா இல்ல. பாதுகாப்பு கருதி கையில இருக்கிற பணத்த சேவிங்ஸ்ல அக்கவுண்ட்ல போட்டு வைங்க. இல்லன்னா கையில இருந்ததுன்னா, அது வீண் விரயமாக வாய்ப்புகள் இருக்கு. பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த தொலைச்சிட்டு அப்புறம் பதட்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த சிறப்பா இல்ல. ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல், அதிர்ஷ்டமான நேரம் 8 மணிலேருந்து 9 மணி வரை காலை. அதிர்ஷ்டமான உறவு அண்ணனா இருக்காங்க. நாள நிதானமா, பொறுமையா கொண்டு போனீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு நாள் மகிழ்ச்சியும், நிறைவும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நாள்ல பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்க வளர்ச்சிக்கும், எதிர்காலத்துக்கும் நோக்கி சில முக்கியமான முடிவுகள எடுப்பீங்க. செய்ற காரியங்கள்ல நல்ல ஒரு பலன் தர மாரி தான் இருக்கு. ஆ வரவு நல்லா இருக்கும். குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். பிரச்சனை இல்ல. சுமூகமான நாளா தான் இருக்கு. நான் நெறைய பலன்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. உங்களோட பெற்றோரோடவும், கூட பொறந்தவங்களோட ஆதரவும் நல்லாவே இருக்கு. தொழில்லயும் சரி, அ வேலையிலயும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றமும், சாதகமான பலனும் நிறையவே தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பணவரவு நல்லா இருக்கு. குடும்பத்தில சந்தோஷங்கள் நிறைவா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட மேலதிகாரிகள் உங்களோட நேர்மைய பாராட்டுற மாதிரி இருக்கும். நேரத்துக்கு வேலைகள முடிப்பீங்க. கூட வேலை செய்றவங்களோட கவனத்த ஈர்க்கக்கூடிய நாளா இருக்கு. உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமைய இன்னைக்கு நாள் முழுக்க வெளிக்கொண்டு நல்ல ஒரு வளர்ச்சிக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் உகந்த நாளா தான் இன்னைக்கு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அன்பான உணர்வ வெளிப்படுத்தி, தொணைக்கோ உங்களுக்கோ 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அபிப்பிராயமும், மதிப்பும், மரியாதையும் ஏற்படும். வளர்ச்சியும் சரி, சில எதிர்கால முடிவுகளும் எடுப்பீங்க. சந்தோஷமா, மகிழ்ச்சியா நாள அணுவா அனுபவிச்சு கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமா தான் இருக்கு. கணிசமான தொகையை சேமிக்கலாம்.
இன்னைக்கு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு திருப்தி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், சிறந்த ஆற்றல் இருக்கு. ஆரோக்கியத்துல பாதிப்புகள் எதுவும் இல்ல. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலம், அதிர்ஷ்ட நேரம் பகல் 1 மணிலிருந்து 2 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா சகோதரி, அக்கா, தங்கை யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாள வந்து கேஷுவலா, மகிழ்ச்சியா கொண்டு போகலாம். எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி, கடைசி ராசின்னா மீன ராசி. இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு உங்க கை தான் ஓங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்திலயும் சரி, வேலையிலயும் சரி, பண விஷயத்திலயும் சரி, ஆ உற்சாகம் நிறைஞ்ச நாளா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் உங்களோட தனித்திறமை மூலியமா உங்களோட இலக்குகள வெற்றி பெறுவீங்க. நீண்ட நாள் விருப்பங்கள முடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும், நேர்மையும் நல்லாவே இருக்கு. எல்லா விஷயத்திலயும் சாதகமான பலன் உண்டு. குடும்பத்துக்குள்ள பணவரவும் சரி நல்லா தான் இருக்கு. சந்தோஷமும் நல்லா தான் இருக்கு. ஆ எல்லாரோட ஆ ஆதரவும் இன்னைக்கு இருக்கிறனால, எல்லார் கூடயும் இன்னைக்கு மகிழ்ச்சியா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலை வந்து உங்களுக்கு சிறந்த செயல்திறனுக்கான பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாள். உங்களோட அணுகுமுறையில நேர்மை இருக்கும். அது உங்களோட மேலதிகாரிகளோட அ நல்ல ஒரு கண் பார்வைக்கு வருது. நல்ல பேர் எடுக்கிறதுக்கும், பாராட்டுக்கும் உரியதா தான் இருக்கு. கவலை இல்லை. வளர்ச்சிக்கு உண்டான நாளா இருக்கு. தொழில்லயும் நல்ல ஒரு லாபமும், வளர்ச்சியும் நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நகைச்சுவையான உணர்வ வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் இருந்த பதட்ட நிலையெல்லாம் சமாளித்து ஜாலியா நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் பாராட்டுகளும், அந்யோன்யமும், புரிதலையும் பகிர்ந்துகிட்டு நல்ல ஒரு இனிமையான நாளா தான் போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பங்கு வர்த்தகம் மூலியமா ஒரு சிலருக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதிக அளவுல போட்டு ஏமாறாதீங்க. சின்ன சின்ன அளவுல முதலீடு செஞ்சு, சின்ன சேமிப்பும், சின்னதா லாபமும் பார்க்கறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற மனசுல இருக்கிற திருப்தியான மனநிலை காரணமா ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மீன ராசியே முடிஞ்ச அளவுக்கு உற்சாகமாவே நாள கொண்டு போகலாம். உங்களோட அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான நேரம் காலை 5 மணிலிருந்து 6 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அம்மாவா இருக்காங்க. நாள வந்து ஜாலியா எத பத்தியும் கவலைப்படாம கொண்டு போறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு லைவ்ல வர விருப்பம் இருக்கவங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணலன்னா என்னால விருப்பப்பட்டு வர முடியல. வந்து பார்த்து ஆள் இல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஸோ இந்த சேனலை விரும்புகிறவங்க உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஒவ்வொரு விஷயமும் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க. ஆனால் லைக் பண்ணுறவங்க ஒரு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் தட்டி விட்டு போனீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்றதுக்கும், புதிய விஷயங்கள முயற்சிக்கிறதுக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். கர்மா, அதாவது பிராப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அத என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, அது உங்களுக்கு என்ன செய்யும், நீங்க என்ன பலன் தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அது முழுக்க ரிசர்ச் அனாலிசிஸ் போய்க்கிட்டு இருக்கு. மனுஷனோட வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்காக தான் எங்களோட சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி உங்களுக்கு எப்பவும் நன்றி, வணக்கம்.